வணக்கம் நண்பர்களே, பாரத் சுட் சேலம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸ் இதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்துட்டேன் அப்படின்னா டிரான்சிஸ்டர் பற்றி நம்ம டிரான்சிஸ்டர் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் அப்புறம் அதை எப்படி பயாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரீஃபாக எடுத்திருப்போம். அதனுடைய தொடர்ச்சி தான். ஸோ ஆல்ரெடி கிளாஸோடைய தொடர்ச்சியாக தான் நம்ம வெரி சிம்பிளாக இப்போ டிரான்சிஸ்டர் வந்து என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் சிம்பிளாக அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ப்ரீஃபாக இல்லாமல் சிம்பிளாக வந்து டிரான்ஸோடைய பயன்கள் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் வந்து எலக்ட்ரானிக் சர்க்யூட் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் சுவிட்ச்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது இல்லைங்களா, எலக்ட்ரானிக் சுவிட்சாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் வோல்டேஜ் ரெகுலேட்டரை யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் ஆசிலேட்டர் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெரி சிம்பிளாக நம்ம வந்து டிரான்சிஸ்டர் வந்து எலக்ட்ரானிக் சுவிட்சாக எந்த மாதிரி இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஆம்பிளிஃபையர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தான் இந்த மேபி இது உங்களுக்கு கொஞ்சம் புரியும், இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ டிரான்ஸோட பயன்கள் டைரெக்டாக போயிடலாம். டிரான்சிஸ்டர் பயன்கள். ஸோ இதில் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அப்படிங்கன்னா அதில் முக்கியமான ரோல் வந்து டிரான்சிஸ்டர் தான். உங்களுக்கு மேஜர் ரோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றது டிரான்சிஸ்டர் தான். பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டிரான்சிஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வெளியில் போட்டிருப்பாங்க, செப்பரேட்டாக போட்டிருப்பாங்க. அப்புறம் காலப்போக்கில் அது என்ன ஆகி போச்சு அப்படின்னா ஐசிக்குள்ளார் கொண்டு போய் இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த டிரான்சிஸ்டருங்கிறது நம்ம எடுக்கிற டாபிக் வந்து நீங்கள் கண்ணில் பார்க்க முடியாமல் கூட இருக்கலாம், ஏன்னா அதெல்லாம் ஐசிக்குள்ளார் இன்டகிரேட் பண்ணியிருக்கிறனால. பட் இருந்தாலும் நம்ம அதோடைய அப்ளிகேஷன்ஸ் அது பயன்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இந்த டிரான்சிஸ்டர் அப்படின்றது. நீங்கள் ஆல்ரெடி எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு இருக்கிறீங்க அல்லது எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான கிளாஸு. இப்போ டிரான்சிஸ்டர் பயன்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா முதல் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆட்டோமேஷன் அப்படின்னு ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையுமே ஆட்டோமேஷன் பண்ணியாச்சு. ஸோ ஆட்டோமேஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தானாக ஆன் ஆகி தானாக ஆஃப் ஆகிறது. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன் அப்படின்னு வரும்போது தானாக ஆன் ஆகி தானாக ஆஃப் ஆகுது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா தானாக ஆன் ஆகுது தானாக ஆஃப் ஆகுது. அப்படிங்கிற இடத்துல அதிகபட்சமாக உங்களுக்கு எலக்ட்ரானிக் சுவிட்ச் அப்படின்னு சொல்கிறது டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டிரான்சிஸ்டர் ட்ராபேக் இருக்குது, அதுக்கு அதெல்லாம் மாஸ்ஃபெட்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம டிரான்சிஸ்டர் பார்த்துட்டு அடுத்து நீங்கள் மாஸ்ஃபெட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிரான்சிஸ்டர் மாஸ்டர் ரோல் வந்து என்னென்னா எலக்ட்ரானிக் சுவிட்ச். நெக்ஸ்ட் ஒன் யூஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆம்பிளிஃபையர். அதனுடைய அதிகபட்ச வேலை வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் வந்துட்டு டிரான்சிஸ்டர் வந்து மேஜராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து டிரான்சிஸ்டர் as an amplifier அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்று வந்து எலக்ட்ரானிக் சுவிட்ச்னு சொல்கிறோம், இன்னும் வந்து ஆம்பிளிஃபையர்னு சொல்லுவாங்க. தென் தேர்ட் ஒன் யூஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்துட்டிங்க அப்படின்னா as an oscillator. ஸோ எலக்ட்ரானிக் சுவிட்சாகவோ ஆம்பிளிஃபையராகவோ வோல்டேஜ் ரெகுலேட்டராகவோ அல்லது ஆசிலேட்டராகவோ டிரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிம்பிளாக நான் ஒவ்வொன்றையுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் சுவிட்சு. இப்போ எலக்ட்ரானிக் சுவிட்ச் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க, எலக்ட்ரானிக் சுவிட்ச் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கலாம்.
உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரானிக் சுவிட்ச் அப்படின்னாவே தானாக ஆன் ஆகி தானாக ஆஃப் ஆகுது. ஸோ நம்ம போய் அது போய் ஆன் ஆஃப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது அப்படின்னா அது எலக்ட்ரானிக் சுவிட்ச் தான். இப்போ நிறைய இடத்துல இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்சஸ், அதே மாதிரி மொபைல், இது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்டில் பூரா அதனோட மேஜர் ரோல் வந்து எலக்ட்ரானிக் சுவிட்சாக இருக்கலாம். அப்போ நம்ம இங்கே எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் வந்து நான் ஒரு 2 இடம் காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம செல்ஃபோன் ஆர் மொபைல் ஆர் லேப்டாப் ஆர் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்லையுமே அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்காக நான் செல்ஃபோன் எடுத்துக்கிறேன். ஒரு மேபி 2 3 இடம் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி இடத்துல அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு நமக்கு தெரியும் ஒரு செல்ஃபோன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கண்ணில் பார்க்குறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ பேக் லைட்டு. இப்போ பேக் லைட் பார்த்துட்டிங்கன்னா கால் வரும்போது மட்டும்தான் பேக் லைட் எரியும், மற்ற டைமில் வந்து பேக் லைட் ஆஃப் ஆகிடும். இப்போ அந்த பேக் லைட்டுங்கிறது உங்களுக்கு தெரியாது, ஒரு எல்இடி பல்பு. பட் அந்த எல்இடி பல்ப் வந்து அது வழியாக கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா பல்ப் வந்து க்ளோ ஆகுது, கரண்ட் பாஸ் ஆகலைன்னா வந்து பல்ப் வந்து எரியாது இல்லையா. ஸோ இப்போ அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த எல்இடி பல்பு கரண்ட் வந்து கட் ஆஃப் பண்ணுறதுக்கு டிரான்சிஸ்டர் தான் போட்டிருப்பாங்க. பட் அது எங்கே இருக்குதுங்கிறது அப்புறம் பேசிக்கலாம். இப்போ மோஸ்ட்லி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், ஒரு 2 இடம் காட்டுறேன். செல்ஃபோன் வந்து 2 மாதிரி இடத்துல நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய இடத்துல செல்ஃபோனில் வந்து அந்த டிரான்சிஸ்டர் வந்து சுவிட்சாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வந்து ஒரு 2 இடம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இடம் எல்லாமே எங்களுக்கு தேவையான ஒரு டாப்பிக்னால சார்ஜிங் செக்ஷன், சார்ஜிங் லைனில் போட்டிருப்பான், பேக் லைட்டு, வைப்ரேஷன் லைனு. ஸோ இது மாதிரி எப்பப்போலாம் கேமரா, ஸோ இந்த மாதிரி வைஃபை இப்போல்லாம் நீங்கள் வந்து ஆன் ஆகணும், எப்பப்போலாம் தானாக ஆன் ஆகணும், எப்பப்போலாம் தானாக ஆஃப் ஆகுன்றதுல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த இடத்துல மாஸ்ஃபெட் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்காக காட்டுறோம், ஒரு சார்ஜிங் லைன் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஒன்று சார்ஜிங் லைன் வச்சு இப்போ நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா செல்ஃபோனில் வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணுறோம்னு நமக்கு தெரியும். இப்போ சார்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், டிசி வோல்டேஜ் வந்து இன்புட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அடாப்டரு அல்லது சார்ஜர் வந்து டிசி வோல்டேஜ் கொடுக்குறீங்கன்னு வச்சு. ஸோ என்ன நடக்குன்னு நம்ம பேசிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 5 வோல்ட் கொடுக்குறீங்க டிசி. ஸோ டிசி சர்க்கிள் வந்து ஒன்று பாசிட்டிவ், நான் வந்து நெகட்டிவ்னு சொல்லிக்கிறீங்க, இல்லை கிரவுண்ட்னு சொல்லிக்கிறோம். இப்போ நம்ம வோல்டேஜ் கொடுத்துட்றீங்க, இன்புட் வோல்டேஜ் கொடுத்துட்றீங்க. இப்போ வோல்டேஜ் கொடுத்தா நமக்கு தெரியும் அது கரண்ட் ஃப்ளோ ஆகணும், சார்ஜிங் அது கரண்ட் ஃப்ளோ ஆகும், கரண்ட் பாஸ் ஆகும். அது நம்ம ஆல்ரெடி வெரி ப்ரீவியஸ் டாபிக்லாம் போட்டிருக்கிறோம். அந்த சார்ஜிங் லைனில் வந்து ஃபியூஸ் போட்டிருப்பாங்க, ஃபியூஸ் போட்டிருக்கலாம். ஃபியூஸோட வேலை என்னென்னா காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸோட வேலை வந்து ஹை வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம லைட்டாக ரீகால் பண்ணால் கூட ஐசி ஈக்குவல் V/R தான் ஃபார்முலா. இப்போ திடீர்னு இந்த அப்ளைட் வோல்டேஜ் இப்போ 5 வோல்ட்ஸ் வர இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 8 வோல்ட் 10 வோல்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து இந்த வோல்டேஜ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா கரண்ட் அதிகமாகிரு. ஸோ வோல்டேஜ் அதிகமாச்சுன்னா கரண்ட் அதிகமாகிரு. அந்த கரண்ட் உள்ளார போய் உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் வந்து பர்ன் ஆகிடக்கூடாது, டேமேஜ் ஆகிடக்கூடாதுக்காக ஃபியூஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ என்ன அப்படின்னா ஏதாச்சும் அப்நார்மல் வோல்டேஜுக்கு இது வந்துச்சுன்னா, அப்நார்மல் வோல்டேஜ் வந்து அதனால் அப்நார்மல் கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஃபியூஸ் வந்து பர்ன் ஆயிரு இல்லைங்களா, மெல்ட் ஆகிட்டு உள்ளார போகிற கரண்ட்டை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரு ஒன்று. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லோடுன்னு சொல்கிறது வந்து நம்ம உள்ளார இருக்கிற லோடு ஷார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, லோடு ஷார்ட் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. இப்போ ஷார்ட் சர்க்யூட்டில் வந்து பார்த்திங்கன்னா லோடோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் 0 ஆயிரும். இப்போ லோடோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 0 ஆகிறத நம்ம ஷார்ட் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. அப்போ லோட் ஷார்ட் ஆகும்போது பார்த்துட்டிங்கன்னா அப்பவும் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை வந்துட்டு இந்த கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ட்ராக்லாம் பர்ன் ஆகலாம், அதாவது அந்த அடாப்டருங்கிற சோர்ஸ் வந்து வெடிச்சு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபியூஸ் போட்டு வச்சுருப்பாங்க. இது காமனாக ஹை வோல்டேஜ் அண்டு ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க ஃபியூஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா இண்டக்டர்னு ஒன்று போடுவாங்க, இண்டக்டரால் காயில்னு சொல்லுவோம். அதுக்கு பேரில் ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. ஒரு இண்டக்டர் போட்டு அதுக்கு பேரில் வந்து கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்பிஎஃப் சர்க்யூட்னு சொல்லுவாங்க, சிம்பிளாக லோ பாஸ் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு. எல்பிஎஃப் சர்க்யூட் இதுவும் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கிறத பற்றியுமே. லோ பாஸ் ஃபில்டர் அப்படின்னா அந்த டிசி கரண்ட்டு கூட இஎம்ஐ நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
இஎம்ஐ நாய்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இஎம்ஐ நாய்ஸ் வந்துச்சுன்னா அந்த டிசி கரண்ட்டு கூட வர இஎம்ஐ நாய்ஸை பிளாக் பண்ணுறத அந்த லோ பாஸ் ஃபில்டரோட வேலை, எல்பிஎஃப் சர்க்கியூட்டோட வேலை. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனர் டயோட யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஜீனர் டயோடு வந்து இந்த இடத்துல என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபியூஸ் மாதிரியே ஜீனரோட கேரக்டரும் ஒன்று தான். ஸோ ஃபியூஸை விட ஜீனர் வந்து அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து டிசி இன்புட் பண்ணுறீங்க, 5 வோல்ட்ஸ் வர இடத்துல உங்களுக்கு லைட்டாக லிட்டில் பிட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 6 வோல்ட்ஸ் ஆயிடுச்சு, 5 வோல்ட் வர இடத்துல 6 வோல்ட்ஸ் வருது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள், வி வந்து 5 வோல்ட்லேருந்து 6 வோல்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஐ என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போ அந்த இன்க்ரீஸ் ஆன கரண்ட்டு உள்ளார சார்ஜிங் ஐசி அப்படிங்கிற உள்ளார ப்ராடக்ட் போகலாம். அப்போது வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிற போது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்க்ரீஸ் ஆன கரண்ட்டு லோடுக்கு போயிடக்கூடாது. இன்க்ரீஸ் ஆகிற கரண்ட்டு லோடுக்கு போயிடக்கூடாது அப்படின்ற போது இந்த இடத்துல வந்து ஜீனோடையோட பேரெலாம் போட்டிருந்தீங்கன்னா அந்த எக்ஸஸாக வர கரண்ட்டு, அந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி அதனால் இன்க்ரீஸ் ஆச்சு இல்லைங்களா கரண்ட்டு, அந்த எக்ஸஸ் கரண்ட்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸஸ் கரண்ட் வந்து இந்த ஜீனோடையோட வழியே போய் கிரவுண்ட் ஆயிரும். இப்போ எக்ஸஸாக வர கரண்ட்டு இது வழியே போய் கிரவுண்ட் ஆயிடுது. அது ஐசெட்னு சொல்லுவாங்க, ஜீனர் கரண்ட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ அது வந்து அதிகமாக வர கரண்ட்டு அதில் கிரவுண்ட் பண்ணி விட்றதுக்காக போட்டிருப்பாங்க. அதான் ஜீனோடையோட வேலை. ஓகே, இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சார்ஜிங் கரண்ட் கொண்டு போய் எது கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் பேட்டரி கொடுத்துருக்கலாம். இப்போ போட்டிங்கன்னா அது பேட்டரியோட சிம்பிள், இந்த பேட்டரியோட பாசிட்டிவ், இது பேட்டரியோட நெகட்டிவ். ஸோ பேட்டரி லைன்லேயுமே ஒரு லோ பாஸ் ஃபில்டர் கூட போட்டுக்கலாம். இதுதான் வந்து ஒரு சிம்பிள் சர்க்யூட். சார்ஜிங் கரண்ட்டு இப்போ நீங்கள் சார்ஜர் சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த சார்ஜிங் கரண்ட் வந்துட்டு இது வழியாக வந்து பேட்டரி போகுது. ஸோ இந்த பேட்டரியோட பாசிட்டிவ், பேட்டரியோட நெகட்டிவ். அதே சேம் டைமு லோடுக்கும் போயிட்டுருக்கு, ஐஎல் அப்படிங்கிற பேர் லோடு போயிட்டுருக்கு. இப்போ இது சார்ஜ் போட்டிங்கன்னா சார்ஜிங் கரண்ட் பேட்டரி போயிடுது, சேம் டைம் லோடு போயிட்டுருக்கு. பட் என்ன அப்படின்னா இதில் பெரிய ட்ராபேக், இது பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்ஜிங் இப்போ நீங்கள் அடாப்டரை ப்ளக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சார்ஜரை ப்ளக்இன் பண்ணிட்டீங்கன்னா சார்ஜிங் கரண்ட்டு கண்டினியூஸாக பேட்டரி போயிட்டே இருக்குது. சார்ஜிங் கரண்ட் கண்டினியூஸாக பேட்டரி போயிட்டே இருக்கிற போது என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பேட்டரிக்கு சார்ஜிங் கரண்ட் கண்டினியூஸாக பேட்டரி போயிட்டே இருந்துச்சுன்னா பேட்டரி வந்து பர்ஜ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ பேட்டரி வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள்லேயே மேபி ஒரு 10 to 15 days இந்த மாதிரி காலத்துலேயே பேட்டரி பர்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா கண்டினியூஸாக சார்ஜிங் கரண்ட் போகக்கூடாது பேட்டரி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நீங்கள் சார்ஜரை டிஸ்கனெக்ட் பண்ணி விடணும். இப்போ 2 மணி நேரம் சார்ஜ் போட்டு விட்றீங்கன்னா 2 மணி நேரத்தில் பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணணும். பட் இது ப்ராக்டிக்கலாக வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா இப்போ நம்ம சார்ஜ் போட்டு விட்றோம், ஒரு 2 ஹவர்ஸில் வந்து பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிடணும். ஸோ நம்ம போய் டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் சார்ஜர் இன்சர்ட் பண்ணி வச்சுருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிடணும். சார்ஜிங் கரண்ட் ஃபர்தராக பேட்டரி போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரானிக், அது ஆட்டோமேட்டிக்னா உங்களுக்கு தெரியும், தானாகவே அந்த சார்ஜிங் கரண்ட் கட் ஆஃப் பண்ணி விட்டுறணும். அப்போ அந்த இடத்துல எலக்ட்ரானிக் சுவிட்சுன்னு போடணும். இப்போ அந்த எலக்ட்ரானிக் சுவிட்சுனா இந்த இடத்துல மேஜராக டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை மாஸ்ஃபெட்னு ஒன்று யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்காக இங்கே டிரான்சிஸ்டர் காட்டுறோம். இப்போ டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ எந்த இடையில போடணும் நீங்கள், இப்போ இது கரண்ட் போகுது இல்லைங்களா, இப்போ அந்த கரண்ட் போகிற இடத்துல நம்ம ஒரு சுவிட்ச் வச்சுக்கிற மாதிரி தான் அது ஆக்சுவலாக. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரானிக் சுவிட்சுன்னு சொல்கிறோம். இப்போ அந்த எலக்ட்ரானிக் சுவிட்சுனா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல டிரான்சிஸ்டர் தான் போடுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் சர்க்யூட் ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போ ஓப்பன் சர்க்யூட்னால இப்போ நம்ம கரண்ட் போகாது. இப்போ நம்ம அந்த இடத்துல வந்து டிரான்சிஸ்டர் போடலாம். டிரான்சிஸ்டர் நம்மளுக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். பட் தெரியலன்னா நீங்கள் முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்பிஎன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று வந்து பிஎன்பின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க.
இந்த அம்புக்குறி வந்து வெளியில் வர மாதிரி காட்டியிருந்தாங்கன்னா இது வந்து அம்புக்குறிங்கிறது கரண்ட்டோட டைரக்ஷன் குறிக்கும். ஆக்சுவலாக கரண்ட் வெளியில் வருது அப்படின்றது இந்த அம்புக்குறி குறிக்குது. இந்த அம்புக்குறி வெளியில் வர மாதிரி இருந்தாங்கன்னா இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஸோ அம்புக்குறி வெளியில் இப்போ இது வந்து 3 லீடு இருக்குது. எமிட்டர்னு ஒரு லீடு இருக்குது, தென் பேஸ்னு ஒரு லீடு இருக்குது, அண்டு கலெக்டர்னு ஒரு லீடு இருக்குது. ஸோ அம்புக்குறி நீங்கள் எதில் போட்டுக்கிறீங்களோ அதுதான் எமிட்ரு, அண்டு அதுக்கு ஆப்போசிட் இருக்கிற வந்து கலெக்டர், அண்டு இது வந்து பேஸு. ஸோ அம்புக்குறி வெளியில் இருக்கிறனால இது வந்து என்பிஎன். ஸோ அந்த அம்புக்குறி வந்து கரண்டோட டைரக்ஷன் குறிக்குது. இதே பாருங்கள், இது அம்புக்குறி உள்ளார போகிற மாதிரி போட்டிருப்பாங்க. அப்போ அம்புக்குறி எது போட்டுக்கிறோமா அதுதான் எமிட்டரு, அப்போ இது வந்து கலெக்டர், இது வந்து பேஸ். ஸோ அம்புக்குறி உள்ளார வரும்போது என்னென்னா அது பிஎன்பி டிரான்சிஸ்டர். இதில் வந்து பிஎன்பியில் வந்து பார்த்தீங்கன்னா எமிட்டர் வரையும் கரண்ட் உள்ளார போகும். இப்போ உள்ளார போய் கலெக்டர் வழியாக வெளியில் வரும் வச்சுங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் வழியாக பேஸ் வழியாக போகிற கரண்ட் எமிட்டர் வழியாக வெளியில் வரும். இதில் வந்து எமிட்டர் வழியாக போகிற கரண்ட்டு பேஸ் வழியும் கலெக்டர் வழியும் வெளியில் வரும். அதுதான் டைரக்ஷன் குறிக்குது. ஸோ எனிவே இது வந்து என்பிஎன், இது வந்து பிஎன்பி. இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் வந்து இந்த டிரான்சிஸ்டர் வந்து சப்ளை கொடுக்குற போது பயாஸ் பண்ணுற போது இதுக்கு வந்து சிம்பிளாக சொல்கிறேன், இதுக்கு வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்து, இதுக்கும் பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்து, இதுக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கணும் சிம்பிளாக. அதே மாதிரி பிஎன்பிலாம் வந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வரும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து எமிட்டரில் பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க, இதுக்கு நெகட்டிவ் கொடுத்து, இதுக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கணும். ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் வந்து டிரான்சிஸ்டர் பயாஸ் பண்ணுற போது என்பிஎனாக இருக்கிற போது கலெக்டருக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்து, பேஸ்க்கும் பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்து, எமிட்டருக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கணும். இதே பிஎன்பி டிரான்சிஸ்டர் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பண்ணணும். எமிட்டருக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்து, இதுக்கு நெகட்டிவ் கொடுத்து, இதுக்கு கொடுத்துருக்கணும். அண்ட் பேஸுக்கு கொடுக்குற வோல்டேஜ் வந்து 0.7 வோல்டேஜ் இருக்கணும். அப்போ தான் ஒரு டிரான்ஸ் வந்து உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ இதுதான் கண்டிஷன் உங்களுக்கு. இது வந்து என்பிஎனுடைய கண்டிஷன், இது பிஎன்பியோட கண்டிஷன். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டிரான்சிஸ்டர் போட்டுக்கலாம். சிம்பிளாக வந்து ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது அதிகமாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சுவிட்சாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி தான் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன ரீசன் அப்புறம் பேசிக்கலாம். பட் பிஎன்பி டிரான்சிஸ்டர் நம்ம காட்டுறோம். இந்த பிஎன்பி டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எமிட்டரில் பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்துருவாங்க. எமிட்டரில் பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்துட்டு பேஸையும் கலெக்டரையும் வந்து கிரவுண்ட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது பாசிட்டிவ் வோல்டேஜ் வரதுனால அதை கொண்டு போய் நம்ம எமிட்டரில் கொடுத்துடணும். இதுதாங்க எமிட்டர். அம்புக்குறி போட்டுக்கிறதுனால இது எமிட்டர். இது இப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் எப்பவுமே எமிட்டர் வழியே போய் கலெக்டர் வழியே வெளியில் வரும். இப்படி தான் கரண்ட் இது வழியே போய் இது வழியே வந்துடுது. இப்போ கரண்ட் உள்ளார போகிற போது எமிட்டர் வழியே உள்ளார இன்புட் ஆகு, வெளியில் வரும்போது உங்களுக்கு கலெக்டர் வழியே வெளியில் வரும். வெளியில் வந்து நம்மளுக்கு பேட்டரி போக அதே சேம் டைம் லோடுக்கு போயிட்டு இருக்கும். உங்களுக்கு தெரியணும். இப்போது இந்த இதில் வந்து இது வந்து ஜஸ்ட் ஆன் ஆஃப். ஆன் அப்படின்னா இட் கண்டக்ட்ஸ் கரண்ட். இப்போ ஒரு டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஆகுது அப்படின்னா இட் கண்டக்ட்ஸ் கரண்ட், அது வழியே கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு டிரான்சிஸ்டர் வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னா அது வழியே கரண்ட் ஃப்ளோ ஆகலின்னு அர்த்தம். அப்போ இது என்ன ஆன் ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் டிரான்சிஸ்டர் அந்த ஆன் இருக்கிற போது நீங்கள் சார்ஜ் போட்டிருக்கிறீங்க. இப்போ சார்ஜ் போடுற போது என்ன ஆகணும், இது வழியே வர கரண்ட் இது வழியே போய் இது வழியே போய் இது வழியே போய் இந்த டிரான்சிஸ்டர் எமிட்டர் வழியே இன்புட் ஆகி கலெக்டர் வழியே வெளியில் வந்து இதுக்கு போகணும், பேட்டரிக்கு போகணும், அதே சேம் டைம் லோடு போயிட்டுருக்கணும். அப்போ நம்ம சார்ஜ் போட்டுட்ருக்கிறீங்க, சார்ஜிங் கரண்ட்டு டிரான்சிஸ்டர் வழியாக இந்த டிரான்சிஸ்டர் வழியாக எதுக்கு போகுதுன்னா பேட்டரி போயிட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துல டிரான்சிஸ்டர் வந்து நம்மளுக்கு ஆன் இருக்குது, ஆன் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ பேட்டரி நீங்கள் சார்ஜ் போட்டு விட்டீங்க, ஓகே, பர்டிகுலர் டைமில் வந்து பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சு, 100% சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த டிரான்சிஸ்டர் வந்து ஆஃப் ஸ்டேட்டுக்கு போகணும், கட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு போயிடணும். தட் மீன்ஸ் வேலை செய்யக்கூடாது. அப்போ என்னென்னா நம்ம சார்ஜ் சொறி வச்சிருந்தாலுமே சார்ஜிங் கரண்ட் எதுக்கு போகாது, பேட்டரி போகாது. ஸோ இப்போ இந்த இடத்துல இது வந்து ஜஸ்ட் சுவிட்ச். பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சுன்னா இது ஆஃப் ஆயிரும், பேட்டரி கம்மியாக இருந்தது இது ஆன் ஆகிக்கணும். இப்போ இந்த இடத்துல இதை எலக்ட்ரானிக் சுவிட்சை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இது யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த டிரான்ஸ் வேலை செய்யணும் அப்படின்னா இப்போ பேஸுக்கு வந்து பேஸ் அந்த 0.7 கொடுத்தா அது வேலை செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் வோல்டேஜே கொடுக்கல. ஸோ பேஸ் லீடு வந்து டம்மியாக இருக்குது. அப்போ அந்த டிரான்சிஸ்டர் வந்து வேலை செய்யாது.
ஓகேங்களா. அப்போ அந்த டிரான்ஸ் வேலை செய்யறதுக்கு பேஸ் வோல்டேஜ் கொடுக்கணும். இப்போ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 0.7 வோல்ட் கொடுக்க சொல்லுவாங்க. ஒரு டிரான்ஸ் வந்து ஆஃப்லேருந்து ஆன் ஸ்டேட் போகிறது அந்த கட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து ஆக்டிவ் ரீஜன் சொல்லுவாங்க. 0.7 வோல்ட் கொடுக்கணும். 0.7 ஆர் 0.6 அப்படின்ட்டு. இப்போ நம்ம பேஸ் வோல்டேஜ் கொடுக்கறதுனால அந்த டிரான்ஸ் வேலை செய்யாது. அப்போ இது வழியாக என்ன பாஸ் ஆகாது, கரண்ட் பாஸ் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிரான்ஸ் பேஸ் வோல்டேஜ் கொடுக்குறதுக்காக இங்கே ஒரு சர்க்யூட் ஒன்று போடுவாங்க, டிரைவர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு டிரான்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டிரைவர் சர்க்யூட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த டிரைவர் சர்க்யூட் தான் வந்து அந்த பர்டிகுலர் சுவிட்ச் அப்படின்னு சொல்கிற அந்த சுவிட்சுங்கிற டிரான்ஸ் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎன்பி அப்படின்ற போது என்னென்னா, இந்த பிஎன்பியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எமிட்டரில் வோல்டேஜ் பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்துட்டு பேஸ்க்கு நெகட்டிவ் கொடுத்து கலெக்டருக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து இந்த கண்டிஷனும் ப்ரூஃப் ஆனால் தான் அது வேலை செய்யும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், இதோட எமிட்டரை நான் கிரவுண்ட் பண்ணிடுறேன். இந்த டிரான்ஸ் வேலை செய்யணும்னா இந்த டிரான்ஸ் வேலை செய்யும். இந்த டிரான்ஸ் வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து இது வந்து டிரைவர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சுவிட்ச் ஆக்ட் ஆகுது. இந்த சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு டிரைவர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த டிரான்ஸ் ஆன் ஆனால் தான் இதுக்கான பேஸுக்கான கிரவுண்டு கிடைக்கும். நல்லா பார்த்துங்க, இந்த டிரான்ஸ் வந்து ஆன் ஆனால் தான் இந்த பேஸ் வந்து இது வழியாக இந்த டிரான்ஸ் வழியாக கிரவுண்டு கிடைக்கும். அப்போ தான் இது வேலை செய்யும். அப்போ இந்த பர்டிகுலர் டிரான்ஸ் ஆன் ஆனால் தான் இந்த பர்டிகுலர் டிரான்ஸ் ஆன் ஆகும். அப்போ இது ஆன் பண்ணுறதுக்கான வோல்டேஜ் வந்து ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட் போட்டிருப்பாங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், கண்ட்ரோல் சர்க்யூட். இவ்வளோதாங்க இது லாஜிக். இது அவ்வளோதான் சுவிட்சிங் லாஜிக். சுவிட்சிங் லாஜிக்னா என்னென்னா, இது வந்து டிரான்சிஸ்டர் வந்து சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த டிரான்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தெர் இஸ் எ டிரைவர். அது ஒரு டிரான்சிஸ்டர் தான். டிரைவர்னால் அது ஒரு டிரான்சிஸ்டர். அதுக்கு வந்து இங்கேருந்து வோல்டேஜ் வரணும். நம்ம சும்மா அது ஒரு 0.7 வோல்ட் வர மாதிரி வச்சுக்கிறீங்க. அது எனேபிள் வோல்டேஜ் நம்ம பேசிக்கலாம். எனேபிள் வோல்டேஜ் அப்படின்னு, சார்ஜ் எனேபிள் அப்படிங்களா நம்ம பேசிக்கிறோம். இப்போ நார்மலாக பார்த்துட்டிங்கன்னு வச்சுங்க, நார்மலாக இப்போ நீங்கள் சார்ஜர் எடுத்து சொருவிக்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிள், பேட்டரியில் வந்து சார்ஜ் இல்லை. இப்போ பேட்டரி சார்ஜ் இல்லாத போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சார்ஜ் எடுத்து சொருவிக்கிறீங்க. இப்போ சொருகிற போது என்ன ஆகணும், இந்த டிரான்ஸ் வந்து ஆன் ஆகணும். இந்த டிரான்ஸ் ஆன் ஆகணும் அப்படின்னா இது ஆன் ஆகணும், இந்த டிரைவர் ஆன் ஆகணும். ஏன்னா டிரைவர் ஆனால் தான் இதுக்கான பேஸ்க்கான கிரவுண்டு கிடைக்கும். ஏன்னா அது பிஎன்பி டிரான்ஸை காட்டிக்கிற எக்ஸாம்பிளுக்காக. அப்போ இது ஆன் ஆகணும் அப்படின்னா இதுக்கான வோல்டேஜ், இந்த டிரான்ஸ்டருக்கான வோல்டேஜ் எனேபிள் வோல்டேஜ்னு ஒன்று வரணும். டிரைவர் அதுக்கான எனேபிள் வோல்டேஜ் வரணும், 0.7 வோல்ட் அப்படி வரணும். அப்போ அந்த பர்டிகுலர் எனேபிள் வோல்டேஜ் வந்தோடனே இந்த பர்டிகுலர் டிரான்ஸ்டர் வந்து ஆன் ஆகி டிரைவர், இந்த டிரைவர் ஆன் ஆனோடனே இதுக்கான கிரவுண்டு கிடச்சிடும். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் ஆகி, அப்போ இது வழியாக உங்களுக்கு என்னன்னா சார்ஜிங் கரண்ட் போயிட்டு இருக்கு. அப்போ பேட்டரி நம்ம சார்ஜ் ஏறிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பேட்டரி வந்து 100% சார்ஜ் ஏறிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன நடக்கணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அப்போ என்ன நடக்கணும்னா, நீங்கள் சார்ஜரை ஃப்ளக்இன் பண்ணியிருந்தாலும் சார்ஜிங் கரண்ட்டு ஃபர்தராக பேட்டரிக்கு போகக்கூடாது. சார்ஜரை ஃப்ளக்இன் பண்ணி வச்சுருந்தாலுமே சார்ஜிங் கரண்ட்டு பேட்டரிக்கு போகக்கூடாது, இல்லைன்னா பேட்டரி பர்ஜ் ஆகிடும். அப்போ அந்த மாதிரி இடத்துல என்ன நடக்கணும், நம்ம வந்து ஃப்ளக்இன் பண்ணியிருந்தால் அப்போ இந்த டிரான்ஸ் வந்து கட் ஆஃப் ஆகிடணும். அப்போ என்ன சொல்ல வரோம், பேட்டரி ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா இந்த சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், இந்த டிரான்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அப்போ இந்த டிரான்ஸ் ஆஃப் ஆகணும்னா இந்த டிரைவரும் ஆஃப் ஆகணும், கட் ஆஃப் ஆகணும். அப்போ இதுக்கான வோல்டேஜ் வந்து 0.7 வோல்ட் வந்து கட் ஆஃப் ஆகிடலாம். அப்போ பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சார்ஜ் எனேபிளுங்கிற வோல்டேஜ் 0 வோல்ட்ஸ் ஆகிடலாம். அப்போ அந்த டிரைவர் வேலை செய்யாது. டிரைவர் வேலை செய்யலைன்னா இதுக்கான அந்த பேஸ்க்கான கிரவுண்டு கிடைக்காது. அப்போ அந்த சுவிட்ச் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆகாது. அப்போ கட் ஆஃப் ஆகிடும். இப்போ நீங்கள் சார்ஜிங் சர்வீஸ் வச்சுருந்தாலும் சார்ஜிங் கரண்ட்டு இதோட நின்றுக்கு, இங்கே உள்ளார என்ன ஆகாது, பேட்டரி போகாது. அப்போ ஓவர் சார்ஜிங் கட் ஆஃப், பேட்டரி ஃபுல்லான உடனே ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப் ஆயிடும். நம்ம போய் ஆஃப் பண்ணுறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும்.
அப்போ இது வந்து எலக்ட்ரானிக் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம காட்டுறோம். இப்போ சார்ஜிங் கரண்ட் போகிற பாத்தில் நீங்கள் ஒரு சுவிட்ச் போட்டிருப்பா, அது நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் இதெல்லாம் வெளியில் போட்டு இருந்திருக்கலாம். வெளியில் போடுறபோது உங்களுக்கு என்னென்னா அந்த ஸ்பேஸ் அதிகமான ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்கி, ஸோ ஓகே அது காம்பேக்டாக இருக்காது. அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் சேர்த்து ஐசி இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ்னு விட்டுருவாங்க. அப்போ உங்களுக்கு மேபி இந்த சுவிட்சுங்கிறது வந்து செப்பரேட்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஐசிக்குள்ளார இன்டகிரேட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுக்கிறோம், சார்ஜிங் ஐசி. நம்ம பேர் வச்சுக்கிறோம் சார்ஜிங் ஐசி அப்படின்ற மாதிரி. அப்போ கட் ஆஃப் சர்க்யூட் தான் உள்ளார இருக்கணும். அப்போ அந்த கட் ஆஃப் சர்க்யூட்னா என்ன ஓட்டிருப்பாங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கலாம். இப்போ நான் வேணால் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறது, நம்ம செல்ஃபோன் அவ்வளோதான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டிரான்சிஸ்டர் வந்துட்டு பிஎன்பி காட்டியிருக்கிறோம். ஜஸ்ட் ஆக்ட் ஆஸ் எ சுவிட்ச், எலக்ட்ரானிக் சுவிட்ச். பேட்டரி இப்போ ஃபுல்லாகிடுச்சுன்னா அது கட் ஆஃப் ஆயிடணும். பேட்டரி சார்ஜ் இல்லைன்னா அது தானே ஆன் ஆகி, ஸோ நம்ம போய் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அது ஒரு எக்ஸாம்பிள் காட்டலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு நோக்கியா ஃபோனுடைய அந்த சார்ஜிங் நம்ம எக்ஸாம்பிளுக்காக தான் காட்டுறோம். இதில் பார்த்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், இப்போ இது சிசி பின் இருக்கு இல்லைங்களா, இப்போ இதுலேருந்து லைன் வருது பாருங்கள், இது சார்ஜிங் கரண்ட் வருது. இங்கே ஒரு கெப்பாசிட்டி போட்டுக்கிறாங்க, பேரலாக போட்டுக்கிறாங்க. இது வந்து ஃபியூஸு வருதுன்னா ஃபியூஸ் சீரீஸில் போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் இங்கே ஒரு கெப்பாசிட்டர் போட்டுக்கிறாங்க. அடுத்தது ஒரு காயில். இந்த இடத்துல ஜீரோ டையோடு வந்திருக்குன்னா மிஸ் ஆயிருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா கரண்ட்டை பார்த்து இது வழியாக வந்து ஓகே ஃபியூஸு சீரீஸில் வந்திருக்கு. ஒரு கெப்பாசிட்டர் பேரலாக போட்டிருப்பாங்க. இங்கே ஒரு காயில் சீரீஸில் போட்டிருப்பாங்க. இது வழியாக வர கரண்ட் எங்கே போனால் நம்ம ஓகே சார்ஜிங் கரண்ட்டு நம்ம இது சார்ஜ் போடுறோம், சிசியில் ப்ளக்இன் பண்ணுறீங்க, சார்ஜர் பின் பண்ணால் சார்ஜிங் கரண்ட் எங்கே போனால் பேட்டரி தான் போகணும். ஆனால் டைரெக்டாக பேட்டரி போகாது. பேட்டரி டைரெக்டாக போனால் உங்களுக்கே தெரியும், பேட்டரி பர்ஜ் ஆகி போயிடும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதை பேட்டரி உங்களுக்கு தெரியும், பேட்டரியுடைய இந்த பாசிட்டிவ், இது பேட்டரியோடைய நெகட்டிவ், இது பேட்டரியோடைய பி டெம்ப் லைன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ இதே சுவிட்ச் இது. இந்த இடத்துல இது டிரான்சிஸ்டர் தான். அது இந்த இடத்துல இது டிரான்சிஸ்டர், இது டிரைவர். அது இது டிரான்சிஸ்டர், இது டிரைவர். இப்போ இந்த சார்ஜிங் கரண்ட் பார்த்தீங்கன்னா இது வழியாக வந்து இதில் தான் இன்புட் ஆகணும். இது வந்து எமிட்டரு, இது வந்து கலெக்டர், இது வந்து பேஸ். இப்போ இந்த இடத்துல வந்து இது பிஎன்பி தான் மோஸ்ட்லி புழக்கத்தில் யூஸ் பண்ணுவாங்க ஸ்விட்சிங் பர்பஸ்க்காக. அப்போ இந்த சார்ஜிங் கரண்ட் எமிட்டர் வழியாக இன்புட் ஆகிட்டு கலெக்டர் வழியாக வெளியில் வரணும். அடுத்து பேஸ் வந்து இது டிரைவர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் ஒரு டிரைவராக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த டிரைவரோட வேலை. இப்போ டிரைவர் வந்து ஆன் ஆனால் தான் இதோட பேஸ்க்கு கிரவுண்டு கிடைக்கும். ஸோ ஓகே, இது வந்து நம்ம இப்போ என்ன சொல்ல வரோன்னா, இது சுவிட்ச் ஆக்ட் ஆகுது, இது வந்து டிரைவர். அது அப்படியே இப்போ வந்துட்டிங்கன்னா இந்த வர சார்ஜிங் கரண்ட் அப்போ என்ன நடக்குது, எமிட்டர் வழி இன்புட் ஆகிற கரண்ட்டு கலெக்டர் வழியில் வந்து இந்த ரெசிஸ்டர், இது கரண்ட் சென்ஸ் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க, இந்த ரெசிஸ்டர் வழியாக பேட்டரியோடைய பாசிட்டிவ் போகணும் இல்லைங்களா. ஸோ அது இந்த ரெசிஸ்டர் வழியாக பாருங்கள், இந்த வழியாக பாசிட்டிவ் லைனு போகும். அப்போ இது பேட்டரி, இப்போ நம்ம பேட்டரி ஃபுல்லாகி போச்சுன்னா இந்த சுவிட்ச், இந்த டிரான்சிஸ்டர் இந்த இடத்துல இந்த சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா கட் ஆஃப் ஆயிடணும். இப்போ கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சார்ஜர் இன்சர்ட் பண்ணி வச்சிருந்தாலும் சார்ஜிங் கரண்ட்டு ஃபர்தராக எதுக்கு போகாது, பேட்டரி போகாது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு போர்டும் காட்டுறோம். இப்போ பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள், சார்ஜிங் கரண்ட் போகுது. ஸோ இந்த இடத்துல ஃபியூஸ் வந்திருக்குன்னா அது மிஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா இது ஒரு காயில் போட்டுக்கிறாங்க, இங்கே ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் போட்டு எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா இது டிரான்சிஸ்டர். அது இப்போ இந்த இடத்துல போட்டுக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ இது வந்து ஒரு டிரான்சிஸ்டர். இது வந்து டிரான்சிஸ்டர். இது வந்து அதுக்கான டிரைவர். ஸோ இது டிரான்சிஸ்டர், இது டிரைவர். இது வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பி, இது பிஎன்பி டிரான்சிஸ்டர் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து எமிட்டர் லீடு, இது எமிட்டர், இது வந்து கலெக்டர், இது வந்து பேஸ். அப்போ அந்த சார்ஜிங் கரண்ட் வந்து எமிட்டர் வழியாக இன்புட் ஆகுது, இது எமிட்டர் இன்புட் பண்ணி கலெக்டர் வழியாக அவுட்புட் எடுத்துகிட்டு போய் ஸோ நம்ம பேட்டரிக்கு போகணும் பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே பேட்டரி இருக்கு இல்லைங்களா, பேட்டரியோட பாசிட்டிவ் வரணும், இங்கே வரணும். இப்போ இந்த இடத்துல என்னென்னா ஒரு சுவிட்ச் மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. இப்போ இது வந்து எமிட்டரில் கொடுத்து கலெக்டரில் எடுப்பாங்க. பேஸ் வந்து கரண்ட் கண்ட்ரோல், இது கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ்னு சொல்லுவாங்க. இப்போ பேஸ் கரண்ட் வந்து கொடுத்தா தான் இது வேலை செய்வாங்க. இப்போ பேஸ்க்கான வந்து கரண்ட்டு தான் வந்து பாருங்கள் இந்த டிரைவர்லேருந்து வருது தெரியுங்களா, இப்படி போகுங்க. அப்போ இது ஆன் ஆகணும் அப்படின்னா இந்த டிரைவர் வந்து ஆன் ஆகணும். இதுக்கான கமாண்ட் வந்து சிபிஐ வந்து உங்களுக்கு வந்துடும். அப்போ இது வந்து சுவிட்சு, அதுக்கான டிரைவர். இப்போ மோஸ்ட்லி இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம காட்டுறோம். இப்போ இந்த மாதிரி இடத்துல பார்த்துட்டிங்கன்னா
அந்த சார்ஜிங் இப்போ நம்ம எந்த இது எக்ஸாம்பிள் காட்டிக்கிறோம்னா சார்ஜிங் லைனில் காட்டி வச்சுக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் வந்து டிஸ்பிளே லைன்லேயும் இருக்குது. இப்போ டிஸ்பிளே லைனில் எதுக்காக போட்டுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பேக் லைட் இருக்குது வைங்களா, இப்போ பேக் லைட் வந்து ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் சார்ஜிங் லைனு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் மட்டும் காட்டிடுறோமா. இன்னொரு என்ன எக்ஸாம்பிள் காட்டலாம், நம்ம நிறைய எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ என்னது பேக் லைட்டு, இப்போ உங்களுக்கே தெரியும் பேக் லைட் வந்து உங்களுக்கு தெரியும் கண்டினியூஸாக பேக் லைட் எரியாது இல்லைங்களா. ஏன்னா பவர் சேவிங்காக என்ன இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பவர் சேவிங்காக ஸோ ஸ்லீப் மோடு போகிறபோது பேக் லைட் எரியாது, கால் வரும்போது பேக் லைட் எரியும். ஸோ அந்த மாதிரி அப்போ பேக் லைட்டுங்கிறது ஒரு எல்இடி பல்பு. இப்போ எல்இடி பல்புங்கிறது உங்களுக்கு தெரியும், அது ஒரு எல்இடி பல்பு. அந்த எல்இடி பல்பு எரியணும்னா அது வழியாக கரண்ட் பாஸ் ஆகணும். அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து கரண்ட் கண்டினியூஸாக போயிட்டே இருந்ததுன்னா, இப்போ நம்ம பேசலாம் ஒரு செல்ஃபோனோடைய பேட்ரி, இப்போ என்ன நடக்குன்னு பேசலாம். இப்போ ஒரு செல்ஃபோனுடைய பேட்ரி, இது பேட்டரியோட பாசிட்டிவ், பேட்டரியோட நெகட்டிவ் இது. ஸோ நம்ம 3.8 வோல்ட்ஸ் பேட்டரி யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. இப்போ கரண்ட் போகணும், கரண்ட் போகிற லைனில் மேபி இங்கேயும் கூட நம்ம ஒரு லோ பாஸ் ஃபில்டர் காட்டலாம். ஒரு காயில் போட்டு ஒரு கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க, தென் ஒரு ஜீனோ டயோடு கூட போடலாம். ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு இது எல்இடி பல்பு ஒரு ரெசிஸ்டரான போட்டு கூட வோல்டேஜ் ட்ராப் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான வோல்டேஜ் 3 வோல்ட்ஸ் கொடுக்குறேன் நான். அப்போ இந்த சர்க்யூட் ஓகேவா? ஓகே தான். என்ன பிரச்சனை அப்படின்னா பேட்டரி போட்டிருக்கிறீங்க, பேட்டரி போட்ட உடனே நம்மளுக்கு என்னன்னா இந்த கரண்ட் தாய்ங்கிற கரண்ட் வந்து எல்இடி போகுது. இப்போ பேட்டரி இன்சர்ட் பண்ண உடனே இந்த எல்இடி பல்பு எரிய ஆரம்பிச்சிடும். பேட்டரி இன்சர்ட் பண்ண உடனே எல்இடி, ஏன்னா நமக்கு பேட்டரி இன்சர்ட் பண்ணி உடனே சர்க்யூட் க்ளோஸ் ஆயிடுது இல்லைங்களா. அப்போ அவ்வளோதான், சர்க்யூட் க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சு. அப்போ நம்ம பேட்டரி போட்ட உடனே அந்த லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவானா நம்ம ஏற்றுக்க முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா பேட்டரி லைட் எரிஞ்சிட்டே இருக்குது, கண்டினியூஸாக எல்இடி பல்ப் எரிஞ்சிட்டே இருக்கிற போது ஸோ பேட்டரி பேக்கப் நிற்காது. அது ஒரு தேவையில்லாத வேலை இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், தேவையான போது நம்மளுக்கு லைட் எரியணும், கால் வர போது லைட் எரியணும், இல்லை நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற போது லைட் எரியணும், மற்ற டைம்லாம் அந்த பேக் லைட் எரியக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த சுவிட்ச் வச்சுட்டு ஆன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போ எலக்ட்ரானிக் சுவிட்ச், ஸோ நம்ம எப்போ போல் எலக்ட்ரானிக் சுவிட்ச் தான் யூஸ் பண்ணணும். அப்போ எலக்ட்ரானிக் சுவிட்ச்னா நம்ம என்ன டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மாஸ்பெட் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே என்ன காட்ட போகிறோம், டிரான்சிஸ்டர் காட்ட போகிறோம், அதே தான். அப்போ என்ன பண்ணணும், இடையில ஒரு டிரான்சிஸ்டர் போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிரான்சிஸ்டர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது உங்களோட வேலை. இப்போ அந்த இடையில ஒரு டிரான்சிஸ்டர் போட்டுக்கலாம், அவ்வளோ. எலக்ட்ரானிக்ஸில் என்ன இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் போடுங்க, ஒன்றா என்பிஎன் ஆர் பிஎன்பி. இப்போது மோஸ்ட் ப்ராபபிளி பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் பர்பஸ்க்கு பிஎன்பி தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதில் நான் ஒரு டிரான்ஸ்ஃபர் போடுறோம், கரெக்டாக வருதான்னு பாருங்கள். ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டுக்கிறோம். இப்போ பிஎன்பி யூஸ் பண்ணுறதுனால எமிட்டரில் தான் வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க, எமிட்டரில் இன்புட் பண்ணி கலெக்டர் வழியாக அவுட்புட் எடுக்கணுங்க. என்பிஎனாக இருந்ததுன்னா ஆப்போசிட்டில் வரும், கலெக்டரில் கொடுத்து எமிட்டர் எடுப்பான். பிஎன்பிங்கிற போது எமிட்டரில் கொடுத்து கலெக்டர் வழியாக அவுட்புட் எடுப்பான், அவ்வளோதான். இப்போ இதை டிரான்ஸ்ஃபர் போட்டாச்சு, இட் ஆக்ட் ஆஸ் ஏ சுவிட்ச். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சர்க்யூட் படி அது வேலை செய்யாது இல்லைங்களா, ஏன்னா பேஸ்க்கு வோல்டேஜ் கொடுக்கணும். பேஸ்க்கு வந்து 0.7 கொடுத்தா தான் டிரான்ஸ் வந்து வேலை செய்யுங்க. அப்போ இது பேஸ். அப்போ இங்கே இருக்கிற இப்போ இருக்கிற சர்க்யூட் படி பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ் வந்து கட் ஆஃபில் இருக்குது, வேலை செய்யாது. அப்போ டிரான்ஸ் வந்து சுவிட்ச் இந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் இருக்கிற மாதிரி, இதை நார்மல் ஸ்டேட்டஸாக இருக்கணும். இப்போ நார்மல் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் வேலை செய்யாது. அப்போ என்னென்னா உங்களுக்கு அந்த எல்இடி எரியாது. இப்போ இந்த டிரான்ஸ் வந்து உங்களுக்கு எப்போ அந்த லைட் எரியணுமோ, ஸோ எப்போ அந்த லைட் எரியணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த பேஸுக்கு வந்து கிரவுண்டு கிடைக்கணுங்க. ஏன்னா இது வந்து பிஎன்பி டிரான்ஸ்னால பேஸ் வந்து கிரவுண்ட் பண்ணணும். இப்போ பேஸை நீங்கள் டைரெக்டாக ரெசிஸ்டர் போட்டு கிரவுண்ட் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. அப்போ பேஸ் டைரெக்டாக நீங்கள் கிரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா டிரான்ஸ் வந்து ஆல்வேஸ் பயாசிங்கில் இருந்து ஆல்வேஸ் ஆன்லேயே இருக்குது. அப்போ என்னென்னா ஆல்வேஸ் கரண்ட் போயிட்டே இருக்குது. அப்போ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிரைவர்னு ஒன்று போட்டுருவாங்க.
ஒரு டிரைவர் சர்க்யூட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ இருக்கிற போது இந்த டிரான்ஸ் வேலை செய்யாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பேஸ்க்கான கிரவுண்டு கிடைக்கல. பேஸ்க்கான கிரவுண்டு கிடைக்காதனால டிரான்ஸ் வேலை செய்யாது. இதே இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேஸ் கிரவுண்ட் பண்ணி விட்டேன். அப்போ டிரான்ஸ் ஆல்வேஸ் ஆன் இருக்குது. ஸோ அப்போ டிரான்ஸ் ஆல்வேஸ் ஆன் இருக்கிறது நம்மளுக்கு ட்ராபேக் தான், இல்லை வேலை செய்யனாலும் ட்ராபேக் தான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேஸுக்கு வந்து நம்ம ஒரு இடையில ஒரு சர்க்யூட் வச்சுக்கிறோம். இது வந்து நான் டிரைவர்னு சொல்லிக்கிறேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், இது ஆன் ஆச்சுனால், இந்த டிரைவர் அப்படின்றது ஆன் ஆச்சுன்னா இது வழியாக கிரவுண்டு கிடைச்சிருது. அப்போ என்னென்னா இந்த சுவிட்ச் இதுதான் நம்ம ஆக்சுவலாக இதுனா அதுக்கான டிரைவர். அப்போ அந்த டிரைவர் ஆன் ஆச்சுன்னா தான் இந்த சுவிட்ச் ஆன் ஆகும். இப்போ இந்த டிரைவருக்கான வோல்டேஜ் நம்ம எனேபிள் வோல்டேஜ்னு எடுத்துகிட்டு வருது. மினிமம் 0.9 வோல்டேஜ். இது என்ன பேர் வச்சுக்கலாம், ஏதோ ஒரு பேர் எல்இடி எனேபிள்னு வச்சுக்கிறீங்க. எல்இடி எனேபிள். இங்கே எத்தனை வோல்ட் வர மாதிரி வச்சுக்கிறோம், ஒரு 1.8. இது எங்கேருந்து வர மாதிரி வச்சுக்கிறீங்க, அது கண்ட்ரோல் சர்க்யூட்டு, கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிக்கிங்க. ஃபாஸ்ட் கண்ட்ரோலரும்பாங்க, கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே புரிஞ்சுக்கணும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லீப் மோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லீப் மோடில் வந்து இந்த எல்இடி எரியக்கூடாது, ஸ்லீப் மோடில் எல்இடி எரியக்கூடாது, அவ்வளோதான் கண்டிஷன். அப்போ எல்இடி எரியக்கூடாது அப்படின்னா அந்த டிரான்ஸ் வந்து கட் ஆஃபில் இருக்கணும். இந்த டிரான்ஸ் கட் ஆஃபில் இருக்கணும் அப்படின்னா இந்த டிரைவரும் கட் ஆஃபில் இருக்கணும். அப்போ டிரைவர் கட் ஆஃப் இருக்கணும்னா அந்த பேஸ்க்கான வோல்டேஜ் 0 வோல்ட்டு வந்துட்டு இருக்கணும். அப்போ இந்த இடத்துல 0 வோல்ட் வரணுங்க. இப்போ நார்மல் டைமில் வந்து எல்இடி எனேபிள் வோல்டேஜுங்கிறது லைட் ஆஃபில் இருக்கிற போது 0 வோல்ட் இருக்குது. அப்போ இங்கே 0 வோல்ட் வரும்போது இங்கேயும் 0 வோல்ட்ஸ் தான் உங்களுக்கு. அப்போ இது வந்து இந்த டிரைவர் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. டிரைவர் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா அது பேஸ்க்கான கிரவுண்டு கிடைக்கலைன்னா அப்போ அது சுவிட்ச் ஆஃப், கட் ஆஃபில் இருக்குது. இப்போ நீங்கள் பேட்டரி இன்செர்ட் பண்ணியிருந்தாலும் சார்ஜிங் பேட்டரி கார்டு இதோட நினைக்கு இங்கே வராது. ஒரு கால் வருது அல்லது நீங்கள் கால் வருது, இந்த மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுற போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எத்தனை வோல்ட்ஸ் வரணும்னா இங்கே 1.8 வோல்ட் வரணுங்க. அந்த 1.8 வோல்ட் வந்து நம்ம தேவைப்பட்ட ரெசிஸ்டர் போட்டு ட்ரா பண்ணிவிட்டு நம்ம இங்கே 0.7 வோல்ட் கொடுத்துட்றோம். அப்போ இதோட பேஸ்க்கு வந்து எத்தனை வோல்ட் போகுதுன்னா 0.7 வோல்ட் போனோன்னா இது ஆன் ஆகிக்குது, டிரைவர் ஆன் ஆகிக்குது. இந்த டிரைவர் ஆன் ஆன உடனே இதுக்கான பேஸ்க்கான கிரவுண்டு கிடைச்சிது. உடனே இதுவும் என்ன ஆகிக்குதுன்னா ஆன் ஆகிக்குங்க. இப்போ இது வழியே என்ன பாஸ் ஆகுது, கரண்ட் இது வழியே போய் எமிட்டர் வழியே இன்புட் ஆன கரண்ட் கலெக்டர் வழியே போய் எல்இடிக்கு போகுதுங்க. இப்போ எல்இடி நம்மளுக்கு என்ன ஆரம்பிச்சிருது, எரிய ஆரம்பிச்சிருது. அப்போ கால் வந்த உடனே லைட் எரியுதுன்னா அதுக்கான காரணம் வந்து இது வழியாக என்ன பாஸ் ஆகுது, கரண்ட் பாஸ் ஆகுது. அப்படின்னா இந்த சுவிட்சிங் டிரான்ஸ் வந்து ஆன் ஆயிடுச்சு. அப்படின்னா இதுக்கான என்ன கிடச்சிருச்சுன்னா கிரவுண்டு கிடச்சிருச்சு. அப்போ இந்த டிரைவர் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ டிரைவருக்கான வோல்டேஜ் 0.7 வோல்ட் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ஹார்ஸ் கண்ட்ரோலர் வந்து 1.8 வோல்ட் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இங்கே 1.8 வோல்ட் வந்து அப்போ இங்கே 0.7 வோல்ட் ஆகி இது ஆன் ஆகிக்குது, இது ஆன் ஆச்சுன்னா இது ஆன் ஆகிக்குது. இது வரையும் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, லைட் எரியுது. அப்போ அந்த பாட்டுக்கு டைம் முடிஞ்ச உடனே இது ஆக்சுவலாக 0 வோல்ட் ஆயிரும். அப்போ இங்கேயும் 0 வோல்ட் ஆயிரும். அப்போ இது என்ன ஆயிரும்னா கட் ஆஃப் ஆயிருங்க. இது ஆஃப் ஆயிடுச்சுன்னா இப்போ இதுக்கான பேஸ்க்கான கிரவுண்டு கிடைக்காது. அப்போ இதுவும் ஆஃப் ஆயிருங்க. அப்போ ஆஃப் ஆயிடுச்சுன்னா நம்ம கரண்ட் வந்து எமிட்டரோட நின்றுக்கு இங்கே வெளியில் வராது. அப்போ லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். இது இந்த இடத்துல இதுவும் எலக்ட்ரானிக் சுவிட்ச். நீங்கள் அந்த மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லலாம். இப்போ வைப்ரேட்டரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நான் எடுத்து போட்டு வைப்ரேட்டர்னு போட்டால் வேலை பண்ணிடுச்சு. இந்த இடத்துல ஒரு வைப்ரேட்டர் மோட்டர் இப்போ எடுத்துக்கிறேன் நான், சும்மா சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இதை நான் தூக்கிடுறேன். தூக்கி போட்டு இங்கே ஒரு மோட்டர் போட்டுக்கிறேன், வைப்ரேட்டர்னு போட்டுக்கிறேன். டிசி மோட்டர், பாசிட்டிவ் நெகட்டிவ். இங்கே என்ன பண்ண போகிறேன், வைப்ரேட்டர், அவ்வளோதான். வைப்ரேட் எனேபிள்னு போட்டுக்கிறேன். இப்போ வை நாட், அப்போ அவ்வளோதான். நீங்கள் இப்போ வைப்ரேஷன் அப்படின்னு வைப்ரேட் மோட் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அப்போ நார்மலாக பார்த்துட்டிங்கன்னா 0 வோல்ட் வந்துட்டு இருக்கும். அப்போ இது கட் ஆஃபில் இருக்கும், இதுவும் கட் ஆஃபில் இருக்கும். இதுக்கான கரண்ட் ஃப்ளோ ஆகாது இல்லைங்களா, ஏன்னா கட் ஆஃப் இருக்கிறதுனால கரண்ட் போகாது, மோட்டர் வேலை செய்யாது. இப்போ நீங்கள் வைப்ரேட் ஆன் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கால் வரும்போது இங்கே 1.8 வோல்ட்ஸ் வரலாம். அப்போ இங்கே எத்தனை வோல்ட் ஆயிரும், 0.7 வோல்ட் ஆனால் இது ஆன் ஆயிரு, இது ஆன் ஆனால் இதுவும் ஆன் ஆயிரு. அப்போ இதில் என்ன பாஸ் ஆகுது, கரண்ட் பாஸ் ஆகுது.
அப்புறம் நம்ம மோட்டர் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல இது என்னது சுவிட்ச் ஆக்ட் ஆகும். இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிற இடத்துல உங்களுக்கு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எலக்ட்ரானிக் சுவிட்ச். மோஸ்ட்லி செல்ஃபோனில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது வந்து செப்பரேட்டாகவும் இருக்கலாம், மேபி ஐசிக்குள்ளாரையும் இன்டகிரேட் பண்ணியிருக்கலாம். இப்போது இது மாதிரி இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் வந்து சுவிட்சாக பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. இப்போ இது மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம செல்ஃபோன் சர்வீஸிங், கம்ப்யூட்டர் சர்வீஸிங், லேப்டாப் சர்வீஸிங், எல்சிடி எல்இடி டிவி சர்வீஸிங், சிப் லெவல் ட்ரைனிங் உங்களுக்கு தேவைப்படுது. அதாவது அப்படின்னா சிப் லெவல் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கீமேட்டிக் டயக்ராம் வச்சு இப்போ நீங்கள் ஆல்ரெடி மொபைல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அது பேசிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அல்லது கான்செப்ட் தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, என்ன ரீசனுக்காக அதை மாத்திரம் அப்படின்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு ரொம்ப அந்த ஸ்கீமேட்டிக் லெவலில் அந்த புரிஞ்சு எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கிட்டு ஸ்கீமேட்டிக்கை வச்சு நீங்கள் ட்ராக் பார்த்து பண்ணுற அளவு மாதிரி இருந்தனாலும் நம்ம உங்களுக்கு சிப் லெவல் ட்ரைனிங் கொடுக்குறோம். சிப் லெவல் ட்ரைனிங் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கீமேட்டிக் சர்க்யூட்ஸ் வச்சு நீங்கள் ட்ராக்கெலாம் செக் பண்ணுற மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறோம். இது பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபஷனலாக கொண்டு போவாங்களே. ப்ரொஃபஷனல் அப்படின்னா ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இப்போ இப்படி தான் நீங்கள் இப்போ லைட் எரியல அப்படின்னா உடனே எல்லாத்தையும் பிடிங்கி மாற்றாமல் எல்லாத்தையுமே எல்லாம் பிடிங்கி மாற்றிட்டு இருக்கலாமல், ஸோ அதுக்கு தேவையான இடத்துல தேவையானது மட்டும் மாற்றுற மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த மாதிரி செல்ஃபோன் சர்வீஸிங் பேசிக்ஸில் இருந்து நாங்கள் அட்வான்ஸ் கோர்ஸ் வரலும் பண்ணுறோம். பேசிக்ஸ் கோர்ஸில் வந்து டீப்பாக உங்களுக்கு கொண்டு போவோம், எலக்ட்ரானிக்ஸ் வந்து டீப்பாக கொண்டு வரோம். அதே மாதிரி அட்வான்ஸ் கோர்ஸ் டிஎம்சி ப்ரோக்ராமிங், ஐசி ரீபாலிங் அந்த மாதிரி பண்ணுறோம். அது மாதிரி லேப்டாப் சிப் லெவல் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வேறு இந்த மாதிரி செல்ஃபோன்லேயோ லேப்டாப்லையோ சிப் லெவல் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் காண்டாக்ட் பண்ணுங்கள். பாரத் இன்ஸ்டியூட் சார் கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.